இன்னொரு அம்மா அவங்களோட நடக்க முடியாத பையனை கொண்டு போயிட்டு ஏரியில தள்ளி விட்டுருவாங்க. அவரால் நடக்க முடியாததுனால அங்கிருந்து எந்திரிச்சு வரவும் முடியல. அவங்க அம்மா கிட்ட எவ்வளோ கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அம்மா வந்துட்டு மனசே இல்லாம தான் அவரை திருப்பி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. எதனால அவங்க அம்மா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. டெய்லி ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களோட பையனை பாத்துக்கிறதுக்கு இவங்க மட்டும் தான் இருக்காங்க, வேற யாருமே கிடையாது. நம்ம இறந்துட்டோம்னா நம்மளோட பையனை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ற சோகம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கு. இவரால நடக்க முடியாததுனால இவருக்கு வேலையும் கிடைக்காது. அதனால இவங்களே வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் போட்டு ஒரு பன்னி ஃபார்மை வாங்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருக்க ஒரு வெட்டினரி டாக்டர் கிட்ட போயிட்டு, சப்போஸ் நான் இறந்துட்டேன் அப்படின்னா கூட பன்னி ஃபார்மையும் என்னோட பையனையும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அப்படிதான் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு போற வழியில வந்துட்டு அவங்களோட நடக்க முடியாத பையனை வந்துட்டு எல்லாரும் கிண்டல் பண்றதை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட இதெல்லாம் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு, நான் இல்லைன்னா நீ என்ன பண்ண போற, எப்பவுமே ஏன் என்ன டிபெண்ட் பண்ணியே இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப திட்டுறாங்க. ஆனா இவங்க இவ்வளோ முயற்சி பண்ணுமே அவங்க பையனால வந்துட்டு இவங்க இல்லாம இருக்கவே முடியல. எங்க நம்ம இல்லைன்னா இவரை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட போறாங்க அப்படின்றதுக்காக தான் மனசே வராம கொண்டு போயிட்டு ஏரியில தள்ளி விடுறாங்க.